அழகழகாய் உடையணிந்து சிரிப்பும் குதூகலமாய் கோவிலுக்கு கிளம்பினர் அந்த 4 தோழியினர். அவர்களுக்கு இடையே மெல்லிய தோற்றத்துடன் தேவதையாய் நடந்து வந்தாள் நிலா. அவர்களில் ஒருத்தி நிலாவின் தாயை பார்த்து, ஏ கங்கம்மா, இவ்வளோ அழகா உன் பொண்ணு இருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடி என்றாள். ஏ, உன்னோட பொல்லாத கண்ணை இந்த புள்ள மேலே வைக்காத, அது பாவம், இப்போதான் ஊர்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கு, அது நல்லா இருக்கட்டும் என்றாள் மற்றொரு தோழி. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் ஆகாது, கிளம்புங்க எல்லோரும் என கூறி எல்லோரையும் கோவிலுக்கு கிளப்பினாள் நிலாவின் தாய் கங்கம்மா. மாலை நேரம் கோவிலில் ஒரு பாயை விரித்து அதன் மேல் அமர்ந்து நிலா சோறு சாப்பிட ஆயத்தமானார்கள் அந்த அன்பு தோழிகள் 4வரும். அவர்களுடன் ஒன்றவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தனித்து காணப்பட்ட நிலா அவர்களின் பேச்சை நிராகரித்தபடி முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். அவர்களது அரட்டை அவளது முகத்தை சுளிக்க வைத்தது. ஏண்டி கங்கா, உன் பொண்ணு ஏன் இப்படி மூஞ்ச திருப்பிக்கிறா? எங்களோட பேச அவளுக்கு பிடிக்கலையோ என்றாள் ஒரு தோழி. நீ தப்பு பண்ணிட்ட கங்கம்மா, அவளை நம்ம கூடயே வச்சு வளர்த்துருக்கணும். இப்படி நீ ஹாஸ்டலில் விட்டதுனால தான் அவனை நம்மளை இன்னைக்கு ஒதுக்குறா என்றாள் ஒருத்தி. அதெல்லாம் இல்லைம்மா, அவள் இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கிறா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அவள் நம்ம கூட பேசுவா என கூறி சமாளித்தாள் நிலாவின் தாய் கங்கம்மா. போதும், உங்கள் பேச்சை நிறுத்துறீங்களா என ஆவேசமாக கத்திக்கொண்டே எழுந்த நிலா அங்கிருந்து நகர்ந்து கோபமாக தனியாக போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள். அவள் வான்நிலவையை பார்த்து கொண்டிருக்க அந்த வான்நிலவு கூட அவளை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போல் தோன்றியது நிலாவுக்கு. அந்த நிலவின் ஒளியில் நிலாவின் தோற்றம் அழகாய் தெரிந்தது. அவள் அந்த நிலவை பார்த்து, நிலவே, என்னிடம் மறைக்காதே, இந்த கோவிலின் நில ஒளியில் கண்டெடுக்கப்பட்டவள் தானே நான். அது எனக்கு நன்றாகவே தெரியும். நான் யார், நான் எப்படி இப்படி ஒரு கும்பலில் மாட்டிக்கொண்டேன்? எனக்கு இவர்களுடன் இருக்க பிடிக்கவில்லை. இவர்களிடம் இருந்து விடுதலை வேண்டும். நான் உன்னை தெய்வமாக பார்க்கிறேன். தயவு செய்து எங்கள் அம்மாவை காட்டி கொடுத்துடு, நான் அவர்களிடம் போய்விடுகிறேன் என வாய்விட்டு பேசி குமரி குமரி அழ ஆரம்பித்தாள் நிலா. அவளது தோள்களை பாசத்துடன் தொட்டாள் தாய் திருநங்கையான கங்கம்மா. நீ அழுதது போதும், சரி வா நிலா, வீட்டுக்கு போகலாம் என சொல்லி மகளை கட்டி அணைத்து கொண்டாள். நிலாவோ முகம் சுளித்தாள். சற்றென்று கங்கம்மாவிடமிருந்து விலகிய நிலா கண்களை துடைத்து கொண்டு வேறு வழியின்றி சத்தம் இல்லாமல் அந்த 4 திருநங்கை உறவுகளிடம் வீட்டுக்கு கிளம்பினாள். நிலாவின் வீடு. தலையனின் முகத்தை புதைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த நிலாவை அவளது தாய் கங்கம்மா தலையை வருடியபடி, அடியே என் அழகு தாயே, அழுது அழுது உன் முகம் எல்லாம் வீங்கி போய் கிடக்குது பாரு. உன் கவலை எனக்கு புரியுதுடி என் ராசாத்தி. உனக்கு இப்போ தேவை உன் பிறப்போட ரகசியம்தானே. இனி இதில் மறைக்க இனி அவசியமில்லை. எனக்கு வயதாகி கொண்டே வருகிறது. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தெரியதானே போகுது. எங்கள் 4 பேருக்கு தெரிஞ்ச அந்த ரகசியம் ஒரு நாள் உனக்கு தெரியதானே வேணும் என்றாள் கங்கம்மா. அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவளை சுற்றி அந்த தோழிகள் 3வரும் சூழ்ந்து கொண்டனர். இங்கே பார்மா நிலா, நீ உங்கள் அம்மாவை பார்க்கணும், அவ்வளோதானா? எங்களுக்கெல்லாம் தான் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நிறைய அடையாளம் இருக்குது. எல்லா மொழிகளிலும் அடையாளம் இருக்குது, எல்லா மீடியாவிலும் அடையாளம் இருக்குது. இதோ பாரு, அழாமல் கண்ணை தொடச்சிக்கிட்டு உன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணு, உங்கள் அம்மாவை பார்க்கலாம் என்றாள் கங்கம்மா. சொன்னவுடன் ஆர்வ மிகுதியில் உடனே லேப்டாப்பை திறந்த நிலாவிற்கு தன் கையாலேயே கங்கம்மா தமிழில் நடிகை கீர்த்தனா என டைப் அடிக்கவும் புகைப்படங்கள் அதில் வெளிவந்து குவிந்தன. பாரடி உன் பெத்த ஆத்தாவை என கூறியவுடன் தலை சுற்றியது நிலாவிற்கு. இத்தனை அழகிய நடிகை கீர்த்தனவா என் தாய்? நிலாவிற்கு பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. ஓடும் இதயம் நின்றுவிடும் போல் ஒரு வலி ஏற்பட்டது. நெஞ்சை பிடித்து கொண்டாள் நிலா. உங்கள் அம்மா உலகத்திற்கே தெரிஞ்ச ஒரு நடிகை தான். ஆனால் உன்னை பச்சை குழந்தையாக கொண்டு வந்து கோயிலில் போட்டு போன ஒரு பாவி, உன் மேலே அந்த ஈரம் கூட காயாமல் பிறந்த பிள்ளைய தூக்கி போட்டுட்டு போனவடி அவ. உனக்கு அவதான் வேணும்னா அங்கே நீ தாராளமாக போகலாம். உனக்கு இந்த நிமிடமே வழி விடுகிறோம். நீ போய் உங்கள் அழகான அம்மாவோடு சேர்ந்துக்கோ.
ஆனால் அதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியாது என்றால் கங்கம்மாவின் கண்களில் நீரோடு. எங்களை இன்னைக்கு இவ்வளோ அருவருப்பாக பார்க்குறியே, இதோ நிற்கிறாளே இவ கையில் இருக்கிற இந்த நாய்க்கடை பாத்தியா, இது உங்கள் அம்மா உன்னை தூக்கி போட்டுட்டு போனப்ப நாய்ங்க உன்னை நக்குனப்ப அதுங்க கிட்ட போராடி வாங்கின நாய்க்கடி தான் இன்னமும் அவளோட கையில் அதன் அடையாளம் இருக்குது. உன்னை தூக்கிட்டு போய் குளிக்க வைத்து தூக்கிட்டு வந்தப்ப இதோ நிற்கிறாளே இந்த அம்மா தான். உன்னை குளிக்க வைக்கிற நேரத்துக்குள்ளே ஓடி போய் எங்கேயோ தேடி புட்டிப்பாலை வாங்கிட்டு வந்து முதல் உனக்கு பால் கொடுத்தவ இவ. இவங்க 3 பேரும் இல்லைனா உன்னை நான் காப்பாற்றிருக்க முடியாது. கடைசியில் என் கையில் உன்னை பச்சை புள்ளையாக தூக்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் உனக்கு தேவையில்லாமல் போயிட்டோம். உன் பிறப்பை ஏற்றுக்கிட்ட எங்களை நீ இன்று எங்கள் பிறப்பை பார்த்து ஒதுக்குற, எங்களை வினோதமாக பார்க்குற. நிதானமாக யோசி, நீ எங்ககிட்ட இருந்து போயிடலாம், யாருன்னு எனக்கு தெரியாது என்று உங்கள் அம்மா உன்னை விரட்டி விட்டா நீ திரும்பவும் இங்கே தான் வரணும். ஆனால் திரும்பவும் உன்னை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அப்பொழுது எங்களுக்கு இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. எங்கள் நிலவுக்கு நாங்கள் வழி விட்டுட்டோம், நீ எங்களை விட்டு போகலாம் என்றால் அழுத கண்களோடு கங்கம்மா. ஒரு நிலம் சம்பித்து போன நிலா சட்டனை எழுந்து அவர்களின் 4 வரை கட்டி பிடித்து கொண்டாள். யாரும்மா என் அம்மா? நீங்கள் 4 பேரும் தான் என் அம்மா. என்னை தூக்கி போட்டுட்டு போன அந்த நாடகக்காரி என் அம்மா இல்லை. அவங்க சினிமாவில் மட்டும் நடிக்கலை, வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அம்மா எனக்கு தேவையே இல்லை. அவங்க உருவத்தில் பேர் அழகாக இருக்கலாம், தேவையில்லை. அவங்கள இனி உங்கள் வாயால் எங்கள் அம்மானு சொல்லாதீங்க, என் உடம்பெல்லாம் கூசுது என அழுது கொண்டே ஆசையோடு திருநங்கை அம்மாக்கள் 4 வரையும் பாசத்துடன் அரவணைத்தாள் நிலா. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.